வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்க போனால் ஒரு 2 கிலோ மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோ கொடுப்போம். ஒரு ஈய கடாய் வச்சு ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு 25 கிராம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுறலாங்க. நல்லா ஆனியன் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. ஆனியன் வந்து இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டெலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சிருக்கிறேங்க. அரைக்கக்குள்ளே கொஞ்சோண்டு அப்படியே மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துங்க நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. அப்படின்னா தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். பச்சை வாசம் போகாமல் நம்ம கறியை ஆட் பண்ணோம்னா அந்தளவுக்கு கிரேவி வந்து டேஸ்ட் வராது. நல்லா சுண்டாக வதங்குற மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கறியை வந்து நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. கறியை கழுவாமல் போட்டோம்னா கண்டிப்பாக கிரேவி வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயே வாசம் வந்துடுங்க. நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி வடித்து போட்டுக்கோங்க. மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு உப்பு எப்படி தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மட்டனை கிளறி விடுங்க. கீழ்கறி மேலே போகும், மேல் கறி கீழே வரவும் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் விடுங்க. அதுவே தண்ணி விட்டுரும். 10 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா தண்ணி விட்டுரும். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஓப்பன்லேயே வச்சுருக்குங்க. உங்களுக்கு மட்டன் சூப் தேவைப்படுச்சுன்னா இந்த மஞ்சள் தண்ணி சூப் கூட எடுத்து குடிச்சிக்கலாங்க. லைட்டாக பெப்பர் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. வந்து கடையில் வாங்கின மசாலா, கறி மசாலா தாங்க யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வீட்டில் அரைச்ச கறி மசாலா கூட யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு நல்லா கறி மசாலா போட்டுக்குங்க. ரொம்ப ஓவராக போச்சுன்னா காரம் அதிகமாக போயிடும். கறி மசாலாவில் எப்போயுமே காரம் அதிகமாக தாங்க இருக்கும். கரெக்டான அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப காரம் அதிகமாக போயிடுங்க. மசாலா போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து நல்லா மசாலாவில் ஊற்றி நல்லா ஒரு வணக்கி விட்டுலாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு வணக்குங்க. நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்தோடனே நல்லா கறி வெந்துருச்சான்னு பாருங்கள். கறி வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக்காட விட்டுக்குங்க. இப்போ வந்து நல்லா கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நம்மளோட கறி வந்து இப்போ சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக பெப்பர் தூள் போட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பொடி போட்டுக்கலாங்க. பொடி ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா காரம் ஃபுல்லாக போயிருங்க. கரெக்டான அளவுக்கு போட்டுக்குங்க. பெப்பர் பொடி போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு கிளறி விடுங்க. நல்லா கிளறி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலாப்பில் கொத்தமல்லி தழை போட்டு தூவி நம்மளோட மட்டன் கிரேவியை முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர்னா குரூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.